ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நம்ம சேனலில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, அதுக்கான வீக் 2க்கான டெஸ்ட் ஷெட்யூல் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீக் 1க்குள்ளது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். டீச்சிங் கிளாஸ் வீடியோஸ், நெக்ஸ்ட் ஆன்சர் டெஸ்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து வீக் 2க்கான ஷெட்யூல். ஓகேங்களா, ஓகே. வீக் 2க்கான ஷெட்யூல் என்னதுலான்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். கண்டினியூஸாக தமிழ் இருக்கும். ஃபஸ்ட்டு டே தமிழ் கிளாஸ் நடத்தும், நெக்ஸ்ட் டே தமிழ் டெஸ்ட் இருக்கும், அதுவும் இயல் வைஸு. ஓகேங்களா, அதே மாதிரிக்காக தான் நம்ம கண்டினியூஸாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த வீக் நம்ம என்ன பார்க்க போனால் ஹிஸ்ட்ரியில் வந்து ரெண்டு டாபிக். ஒன்று டெல்லி சுல்தான்கள், இன்னொன்று வந்து முகலாயர்கள். ஓகேங்களா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சேனல்லே என்னலாம் சிலபஸ்ஸு, அது வைஸு கிளாஸஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்னது டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸு, வேறு என்னது சொல்லுங்கள், மேக்ஸு, சயின்ஸு. மேக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட மேக்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிப்போம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா சண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிக்குள்ள இருக்கும். ஏன்னா சண்டே மட்டும் தான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது வீக்லி 1 டாபிக் பார்க்குற மாதிரிக்கிறனால பார்த்துப்போம். உங்களுக்கு சப்போஸ் எங்களுக்கு மேக்ஸ் இப்போவே சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அது சண்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஏன்னா சண்டே வந்து நம்ம எப்போதுமே ரிவிஷன் பாட்டுக்குன்னு ஒதுக்கிடுறோம். ஓகேங்களா, உங்களுக்கு சப்போஸ் வேணும் இப்போவே நம்ம மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு எப்படி இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னா, ஓயாமல் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், போர் அடிக்கும். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு போர் அடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம நெக்ஸ்ட்டு என்னது பாலிட்டி, சப்போஸ் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுன்னு இருக்கோம். ஓகேங்களா, பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுன்னு இருக்கோம். அதுவும் சிலபஸ் வைஸ் நான் கொடுத்துருவேன். என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு டீச்சிங் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அந்தந்த டைமுக்கு. ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் 2 டேஸ் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதினாலே போதும், கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன பிளான்னா, நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் இருக்குன்னா, அதை பாலிட்டின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது 6th புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் 6th ஓல்டு புக்கு. ஓகேங்களா, 6th ஓல்டு புக்கு இயல் வைஸ் டெஸ்ட் இருக்காது. எப்படின்னா ஒரே நாளில் 3 இயல் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே 3 இயலுக்கான டெஸ்ட் இருக்கும். அதாவது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அப்படி. ஓகேங்களா, ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இது. இந்த நியூ புக்குக்கு அப்படி கிடையாது. நியூ புக்கு நம்ம இயல் வைஸ் தான் வைக்கிறோம். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் 3 இயல் நான் கம்பைன் பண்ணி நடத்திடுவேன். 3 இயல் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் நெக்ஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஓல்டு புக் இருக்கிற மெடிக்கல் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. சப்போஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு பாலிட்டி வேண்டாம், நம்ம கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டே நம்ம பாலிட்டி போவோம்னு சொன்னால் நான் நெக்ஸ்ட் வீக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். ஓகேங்களா, அதாவது நம்ம முகல்ஸை முடிச்சுட்டு மராத்தியர்கள் அந்த இது. ஓகேங்களா, ஓகே. என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. பாய், தேங்க்யூ.